நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் பீப்புளையும் விமர்சனங்களையும் நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்க ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. வாங்க பார்ப்போம். ஒரு ஊரில் கவின்னு ஒரு பையன் இருந்தான். அவன் எப்போவுமே என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை பற்றி நெகட்டிவாக பேசுகிறாங்க, எனக்கு எப்போவுமே ஒரே பிரச்சனை அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்க ஒரு பெரியவர்கிட்ட போகிறான். அந்த பெரியவர் அவன்கிட்ட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு சின்ன டம்ளர் தண்ணியும் கொடுக்குறாரு. இந்த மிளகாத்தூளை தண்ணியில் கலந்து குடி அப்படின்னு சொல்கிறார். அந்த பையனும் அதே மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு, ஐயோ காரம் தாங்கலை, நாக்கெல்லாம் எரியுது அப்படின்னு கத்துறான். இப்போ அந்த பெரியவர் அதே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு குடம் தண்ணியில் கலந்து குடிக்க சொல்கிறார். இப்போ அந்த தண்ணியை அந்த பையன் குடிச்சு பார்த்துட்டு, காரம் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப காரமாக தெரியல அப்படின்னு சொல்கிறான். கடைசியாக அதே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஆனால் இப்போது பெரிய ட்ரம் தண்ணியில் கலக்க சொல்கிறாரு. இப்போது அந்த தண்ணியை குடிக்க சொல்கிறாரு. அவனும் குடிக்கிறான். காரம் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், மிளகாத்தூள் கலந்த மாதிரியே தெரியலையே அப்படின்கிறான். இப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, தம்பி, இந்த மிளகாத்தூள் தான் நமக்கு வர்ற நெகட்டிவிட்டி. அது மாறாது, குறையாது. இந்த தண்ணி தான் உன்னோட பாசிட்டிவிட்டி. உன்னோட மனசு சின்ன டம்ளர் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நெகட்டிவிட்டி உன்னை சுற்றும். அதுவே உன்னோட பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்திக்கிட்டே போனீங்கன்னா எவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி வந்தாலும் காணாமல் போயிடும். அது உனக்குள்ளே கரைஞ்சி போகிறதே உனக்கு தெரியாது அப்படின்னு அந்த பெரியவர் விளக்கம் கொடுக்குறாரு. நம்மக்கிட்ட இருக்க பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வர்ற நெகட்டிவிட்டியெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போயிடும், கரைஞ்சே போயிடும். என்ன நான் சொல்கிறது சரிதானே? சிந்திச்சு பாருங்கள்.